லாஸ்ட் 2 இயர்ஸா இந்தியா நியூஸை கன்டினியூஸா ஃபாலோ பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சில விஷயத்தெல்லாம் உங்கள்ட்ட ஓப்பனா பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட், இந்தியாவோட ஐடியாலஜி அண்ட் பாலிசிலாம் டிஃப்ரெண்ட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நார்மலா பேரண்ட்ஸும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகணும்னு தான் சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் தான் இந்தியா இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரியாவே வச்சிருக்கோம். இதனால தான் நம்ம இப்படியே இருக்கோம்னு தோணுது. நான் சிங்கிள் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசல. நம்ம இந்தியா டோட்டலா டெவலப்டு கண்ட்ரியா மாறுறதுக்காக பேசுறேன். எக்ஸாம்பிள், ருப்பி வேல்யூ ஆல் டைம் லோவை ரீசெண்டா ரீச் பண்ணுச்சு. இது எப்படி காமன் பீப்புளை அஃபெக்ட் பண்ணுதுன்னா, இந்தியா நிறைய ப்ராடக்ட்ஸ், க்ரூட் ஆயில், கோல்டு, மெடிசன், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வேற கண்ட்ரில இருந்து தான் இம்போர்ட் பண்றோம். இதை நம்ம டாலர்ஸ் கொடுத்து தான் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்குறோம். இப்போ இதோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம ஃபினிஷ் குட் ப்ராடக்டா வாங்கும் போது நம்ம காமன் பீப்புள் தான் அதிகமான கேஷ் கொடுத்து வாங்குறோம். பட் நம்ம சேலரி சேமாக தான் இருக்கு. நம்ம ருப்பி வேல்யூ டவுன் ஆகுதுன்னா சில ஃபீல்டு ஐடி, யூடியூபர்ஸ்க்குலாம் அதிகமான அமௌண்ட் வரும். பட் மேஜாரிட்டி ஆஃப் காமன் பீப்புள் இதனால நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. இதுல இந்தியா என்ன மிஸ் பண்ணுதுன்னு பார்த்தா, பேரண்ட்ஸ் சொல்ற பேட்டர்ன்ல நியூ ப்ராடக்ட் இனோவேஷன், ரிஸ்க் எடுக்கிற மென்டாலிட்டி, ஃபெயிலியர்ஸ், அப்புறம் காப்பி அடிக்கிறதும். எக்ஸாம்பிள் சைனா, அவங்க ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்பாங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, அதில் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், ஹை எக்ஸ்போர்ட் நடந்தால் நல்லாயிருக்கும். பட் இந்த பாலிசிலாம் இல்லாததுனால தான் மற்ற கண்ட்ரிக்கு இந்தியாவில் சீப் லேபர்ஸ் கிடைக்கிற கண்ட்ரியாகவும் டெவலப்டு இல்லாத கண்ட்ரியாகவும் தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இந்தியாவில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டமே பவர்ஃபுல்லாக மாற்றி வைக்க முடியும் ஒருத்தர்னால. ஆனால் அவங்க பசங்களே ஃபாரின்ல போய் தான் படிக்கிறாங்க. தட் மீன்ஸ் இங்க இருக்க பசங்களால சில பேர்னால ஃபாரின்ல போய் அக்சஸ் பண்ண முடியாது ஹையர் எஜுகேஷனை. பட் அவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? இங்க மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டீஷியன் எல்லாமே பாலிடிக்ஸ்க்கு மேஜரா ஹிஸ்டரியை பேசுறாங்களே தவிர ஃபியூச்சர் அண்ட் கரண்ட் ட்ரெண்டை பத்தி யாரும் பேசுறது இல்ல. ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் பேசுறாங்க. அது இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் ஸ்கேம் பண்றாரு, கோர்ட்டும் அவர் ஸ்கேம் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவர் திருப்பியும் வராரு, எலெக்ஷன்ல அதே தொகுதியில நிக்கிறாரு, வின்னும் பண்றாரு. ஆக்சுவலா பொலிட்டிக்கல் பர்சன்லாம் பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ண தான் வராங்க. ஆனா அவங்க ஃபேமிலி தான் ஜென்ரேஷனா பணக்காரங்களா இருக்காங்க. அவங்கள நம்பி ஓட்டு போடுறவங்க இன்னமும் கஷ்டம் தான் படுறாங்க. இன்னும் நிறைய பேசணும்னு தோணுது. ஆனா அதெல்லாம் பொலிட்டிக்கல் வைஸா போயிடும். இந்தியால பாலிசியும் ஐடியாலஜியும் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும்னு தோணுது.